Hi all, welcome to SmartLearn. So in the video நம்ம வந்து basic properties of magnets நம்ம பார்க்கலாம். So interesting topic, magnets ஓட பேசிக்கான விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேக்னெட் சம்பந்தமான terms அதை நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். So first, some basic terminologies and properties used in describing a bar magnet. ஓகேவா, என்னெல்லாம் டெர்மினாலஜிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் அ டைனி மேக்னெட். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுன்றது வந்து நிறைய இடத்துல க்ரியேட் ஆகும். எலக்ட்ரான்ஸ் உள்ள க்ரியேட் ஆகும். எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பர்பண்டிகுலராக வந்து ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். தட் வில் பிஹேவ் லைக் அ மேக்னெட். இட் இஸ் அ சிம்பிளாக சொல்லணும்னா, மேக்னெட்டிக் டைபோல்னா மேக்னெட்டிக் டைபோல் இஸ் அ டைனி மேக்னெட். ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னா அந்த மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த்து. ஓகேவா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த புக்கில் வந்து எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த பார் மேக்னெட்டில் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜென்ரலாக மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல்னால் என்னென்னா, இப்போ எலக்ட்ரான் வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பர்பண்டிகுலராக வந்து ஒரு மேக்னெட்டிக் டைபோல் வந்து க்ரியேட் ஆகும். இட் இஸ் அ ஸ்மால் மேக்னெட்டிக் டைபோல்னா லைக் நார்த் போல் சவுத் போல்னு ஒன்று க்ரியேட் ஆகும். இட் பிஹேவ்ஸ் லைக் அ ஸ்மால் இல்லை டைனி மேக்னெட். ஓகேவா, எலக்ட்ரான் சுற்றும் போது அது பர்பண்டிகுலராக வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் க்ரியேட் ஆகும். அதில் நார்த் போல் சவுத் போல்னு இருக்கும். அதுதான் வந்து நம்ம மேக்னெட்டிக் டைபோல்னு சொல்லுவோம். இதோட ஸ்ட்ரென்த் மூமெண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. மூமெண்ட்னா ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் டைபோலோட ஸ்ட்ரென்த், அதுதான் வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். சரி, இதோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ லெட் அஸ் டேக் அ பார் மேக்னெட். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சவுத் போல், இது வந்து நார்த் போல். சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஓன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஓல் இருந்து இந்த சவுத் போலுக்கு வந்து லென்த் எல். அதே மாதிரி இந்த ஓல் இருந்து இந்த நார்த் போலுக்கு வந்து லென்த் எல். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் இஸ் 2L. ஓகேவா, அதே மாதிரி இந்த சவுத் போலுக்கு போல் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்கும், இதோட ஸ்ட்ரென்த். அதே மாதிரி நார்த் போலுக்கும் போல் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா QM, இங்கே போட்டிருக்கா QMன்னு எடுத்துக்கலாம். ஸோ நார்த் போலும் QM தான். ஸோ இப்போ சவுத் போல்லையும் நார்த் போல்லையும் பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த்து தான் இருக்கும், வேறு வேறு இருக்காது. ஒரு மேக்னெட்னு எடுத்தால் போல் ஸ்ட்ரென்த் வில் பி ஈக்குவல் இன் சவுத் போல் அண்ட் ஆல்சோ இன் நார்த் போல். நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ மேக்னெட்டிக் டைபோல்னால் என்ன நம்ம படிச்சிடலாம். calculationக்குலாம் நமக்கு யூஸ் ஆகும். The magnetic dipole moment is defined as the product of its pole strength and magnetic length. It is a vector quantity denoted by PM vector. ஸோ இது என்ன குவான்டிட்டி? வெக்டார் குவான்டிட்டி. அதாவது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு டைரக்ஷன் இருக்கும், எந்த பக்கமாக போகும் அப்படின்றது டைரக்ஷன் இருக்கும். நான் இங்கே சொன்னல எலக்ட்ரான் இப்படி சுற்றுச்சுன்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இந்த பக்கமாக போகும் அப்படின்னு சொன்னல. ஸோ இட் ஹாஸ் டைரக்ஷன். ஸோ முதல்ல அது எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் போல் ஸ்ட்ரென்த். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் அண்ட் மேக்னெட்டிக் லென்த், அதாவது போல் ஸ்ட்ரென்த்தையும் இந்த மேக்னெட்டிக் லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டைபோல் மூமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம், அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலான்றாங்க. ஸோ போல் ஸ்ட்ரென்த் இஸ் QM இன்டூ லென்த், இங்கே ஒரு எல் இங்கே ஒரு லென்த் எல். ஸோ டோட்டலாக 2L. ஸோ QM இன்டூ 2L வந்து உங்களுக்கு டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ. ஸோ வேர் D இஸ் த வெக்டார் ட்ரான் ஃப்ரம் த சவுத் போல் டு நார்த் போல் and its magnitude mod D vector. இப்போ Dன்றது வந்து சவுத் போல் டு நார்த் போல், அதாவது மேக்னிடியூடு. இட் கோஸ் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல். mod D வெக்டார் வந்து நம்ம 2Lன்னு எடுத்துக்கலாம். அதானே, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதை Dன்னு எடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம 2Lன்னு எடுத்துருக்காங்க. டோட்டல் லென்த் Dன்றது வந்து டிஸ்டன்ஸு 2L. ஸோ ஒன் மினிட். ஸோ மெயின் திங் இஸ், இது நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ஸோ இட் வாஸ் டினோட்டட் பை PM வெக்டார். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து PMன்னு வச்சுருக்காங்க, PM வெக்டார்னு வச்சுருக்காங்க. இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட், த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இஸ் PM. ஸோ மேக்னிடியூட்னா இந்த வெக்டார் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ PM ஈக்குவல்ஸ் டு QM 2Lன்னு ஆகிடும். இது நான் உங்களுக்கு இங்கே சைடில் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேவா, ஸோ PM வெக்டார் ஈக்குவல்ஸ் டு, அதாவது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஈக்குவல்ஸ் டு pole strength into distance between the poles. So pole strength வந்து QM into 2L தான் வந்து distance between two poles, north போலுக்கும் south போலுக்கும் உள்ள distance வந்து 2L. So QM into 2L தான் வந்து PM vector equals to QM 2Lன்னு எழுதிடலாம். இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம், 2 முன்னாடி கொண்டு வந்துடலாம், 2QML அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா, 2 முன்னாடி கொண்டு வந்துட்டு 2Q
mlன்னு எழுதிடலாம். ஸோ மெயின் திங் நம்ம என்ன பார்த்தோன்னா டி வெக்டார் வந்து 2l நம்ம பார்த்தோம்ல, மேக்னிடியூட் ஆஃப் டி இஸ் 2l நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே நீங்கள் 2lக்கு பதிலாக நீங்கள் என்ன போடலாம்னா டி வெக்டார் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ பிஎம் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு கியூஎம் டி வெக்டார். அது இங்கே மென்ஷன் பண்ணலையா, இது உங்கள் புக்கோட நோட்ஸ் இது. ஸோ பிஎம் ஈக்குவல்ஸ் டு கியூஎம் 2l ஆர் 2qmlன்னு போட்டுக்கலாம். இல்லை நம்ம இது எப்படி லாஸ்ட்டாக இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம்னா 2lக்கு பதிலாக நீங்கள் என்ன போடலாம் டி. ஸோ QMD அப்படின்னு போடலாம். ஸோ உங்களுக்கு பிஎம் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, பிஎம் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு QMD வெக்டார் அப்படின்னு போடலாம். இல்லை இது மேக்னிடியூட் மட்டும் எழுதணும்னா பிஎம் ஈக்குவல்ஸ் டு QMD அப்படின்னு எழுதணும். ஓகேவா, வெக்டார் ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, மேக்னிடியூட் மட்டும் அது. ஸோ திஸ் இஸ் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அதோட SI யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர். The direction of magnetic moment is from south pole to north pole. So magnetic moment எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் போகுது, சவுத் போல்லேருந்து நார்த் போலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the main thing is magnetic dipole momentனா PM vector equals to QMD இல்லை 2qml நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு? ஸோ இதெல்லாம் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு மேக்னெட் சுற்றி நிறைய ஃபீல்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து இன்னொரு மேக்னெட் கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கலாம், இல்லை ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கலாம். இப்போ இந்த டயக்ராமில் இருக்கிறது வந்து ஒரு மேக்னெட், அது சுற்றி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இந்த மேக்னெட் க்ரியேட் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை சுற்றி இருக்குது. இந்த ஃபீல்டுக்குள்ளே இன்னொரு மேக்னெட் கொண்டு போகும்போது ஐதர் இட் எக்ஸ்பீரியன்சஸ் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஏன் நார்த் போலும் வரும்போது இன்னொரு மேக்னெட் வந்து ரிப்பல் ஆகும். சப்போஸ் சவுத் போல் கொண்டு வந்தால் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். நார்த் போலும் சவுத் போலும் கொண்டு வரும்போது அட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இன்னொரு மேக்னெட் வந்ததுன்னா that will experience a force. It can be either repulsive or attractive. ஸோ அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இட் இஸ் அ ரீஜன் ஆர் ஸ்பேஸ் அரவுண்ட் எவ்ரி மேக்னெட் within which its influence will be felt by keeping another magnet in that region. ஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜன் வரைக்கும் இந்த மேக்னெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், இந்த மேக்னெட்டோட ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ரீஜனுக்குள்ளே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? So magnetic field B vector at point is defined as the force experienced by the bar magnet of unit pole strength. So magnetic field நம்ம எப்படி denote பண்ணலாம்னா B vector னு போடலாம், equals to 1/qm into force vector. அதாவது unit pole strength into force vector. So pole strength pole strength வந்து நம்ம reciprocate பண்ணிட்டு into force vector பண்ணால் உங்களுக்கு B vector, அதாவது B vectorனா magnetic field, மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து பி வெக்டார்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1/qm இன்ட்டு ஃபோர்ஸ் வெக்டர், அதாவது யூனிட் போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு ஃபோர்ஸ். ஓகேவா, தட் வில் கிவ் யூ மேக்னிடியூட். ஸோ 1/qmனா போல் ஸ்ட்ரென்த்தை 1ஆல் டிவைட் பண்ணுறோம். நமக்கு இந்த இடத்துல போல் ஸ்ட்ரென்த், இந்த மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ qmன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ யூனிட் போல் ஸ்ட்ரென்த்னா 1/qm. ஸோ 1/qm இன்ட்டு ஃபோர்ஸ் நம்ம பண்ணும்போது நமக்கு மேக்னிடியூட் கிடைக்குது. இட்ஸ் யூனிட் இஸ் NA-1 M-1. ஓகேவா, நியூட்டன் ஆம்பியர் -1 மீட்டர் -1 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ யூனிட் போல் ஸ்ட்ரென்த் இன்டூ ஃபோர்ஸ் பண்ணால் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? அ ரீஜன் ஆர் அ ஸ்பேஸ் அரவுண்ட் எவ்ரி மேக்னெட் வித்தின் விச் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வில் பி ஃபெல்ட். தட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நெக்ஸ்ட் ஒன் பாஸ் பண்ணிடலாம், டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். ஸோ நேச்சுரல் மேக்னெட் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ்னு இருக்குது. ஸோ வாட் ஆர் நேச்சுரல் மேக்னெட்? நேச்சுரலாக ஏர்த்லேருந்து கிடைக்கிறது வந்து நேச்சுரல் மேக்னெட். மேக்னெட்ஸ் விச் ஆர் அப்டைன்ட் நேச்சுரலி. ஃபார் எக்ஸாம்பிள் அயன், கோபால்ட், நிக்கல் எக்ஸெட்ரா ஆர் நேச்சுரல் மேக்னெட்ஸ். நமக்கு ஏர்த்தில் கிரவுண்டில் நம்ம தோணுன்னா கிடைக்கும் அயனு, கோபால்ட், நிக்கல்லாம். ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் நேச்சுரல் மேக்னெட்ஸ் ஆர் வெரி வீக் அண்ட் ஷேப்ஸ் ஆஃப் த மேக்னெட்ஸ் ஆர் இர்ரெகுலர். ஸோ இந்த மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அதோட ஷேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும், நமக்கு தேவையான ஷேப்லாம் கிடைக்காது. ஸோ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் மேட் இன் ஆர்டர் டு ஹேவ் டிசைர்ட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரென்த். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் வேணுமோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் நம்ம பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். ஸோ இஃப் த மேக்னெட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்குலர் ஷேப் ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தென் இட் இஸ் நோன் அஸ் பார் மேக்னெட். ஸோ இந்த பார் மேக்னெட் வச்சு தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம நிறைய பண்ணுவோம். ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்க மேக்னெட் இல்லை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்க மேக்னெட்டை வந்து நம்ம
பார் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். A freely suspended bar magnet will always point along the north south direction. இப்போ ஒரு கயிறில் மேக்னெட்டை தொங்க விட்டோம். ஸோ இந்த மேக்னெட் எந்த டைரெக்ஷனில் நிற்கும், இந்த நீடில் எந்த டைரெக்ஷனில் நிற்கும்னா இது நார்த்து இது சவுத், இந்த டைரெக்ஷனில் தான் இந்த மேக்னெட் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் சவுத் டைரெக்ஷனில் தான் மேக்னெட் நிற்கும். ஸோ மேக்னெட் அட்ராக்ட் ஆர் ரிப்பல், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். மேக்னெட் attracts or repel another magnet or magnetic substance towards itself. The attractive or repulsive force is maximum near the end of the magnet. Attractive இல்லை repulsive force எங்கே இருக்குன்னா, இப்போ இன்னொரு மேக்னெட் இந்த இடத்துல கொண்டு வரும், இன்னொரு மேக்னெட்டை. ஸோ இங்கே தான் இது ஒரு மேக்னெட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அட்ராக்டிவ் இல்லை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். நீ இங்கெல்லாம் மேக்னெட் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அப்போ மேக்னெட்டோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இல்லை அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எங்கே மேக்ஸிமமாக இருக்குன்னா நியர் த போல்ஸ், இந்த எட்ஜில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. நியர் தி எண்ட் ஆஃப் த மேக்னெட். when a bar magnet is dipped into iron filling they cling to the ends of the magnet. சரி, இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்படி எண்டில் தான் பவர் அதிகமாக இருக்குன்றது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அயன் ஃபில்லிங்ஸில் போய் நம்ம மேக்னெட்டை டிப் பண்ணுறாங்க. ஸோ முக்கால்வாசி அயன் ஃபில்லிங்ஸ் எங்கே போய் ஒட்டியிருக்குன்னா இந்த எட்ஜில் தான், இந்த எட்ஜ்லேயும் ஒட்டியிருக்கும். சென்ட்ரல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒட்டியிருக்காது. நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கால்வாசி அயன் ஃபில்லிங்ஸ் இந்த இடத்துலையும் ஒட்டியிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எங்கே அதிகமாக இருக்குன்றாங்க, நியர் த எட்ஜஸ். ஓகேவா? ஸோ when a magnet is broken into pieces each piece behaves like a magnet with poles at its ends. இப்போ இங்கே கீழே போட்டிருக்கோம் பாருங்கள் டயக்ராம். இது ஒரு பெரிய மேக்னெட், பார் மேக்னெட். இது பாதியாக டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தனித்தனியாகிடுச்சு. ஸோ இதில் ஈச் பீஸ் பிஹேவ்ஸ் லைக் எ மேக்னெட். ஸோ இந்த பீஸும் தனியாக மேக்னெட்டாக பிஹேவ் பண்ணும், இந்த பீஸும். நம்ம இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டை எவ்வளோ பீஸாக வேணால் டிவைட் பண்ணிக்கலாம், உடச்சிடலாம். ஸோ ஒரு பீஸை மேக்னெட்டாக பிஹேவ் பண்ணும். அந்த ஒரு பீஸ்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் போல் நார்த் போல்னு க்ரியேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். டூ போல்ஸ் ஆஃப் மேக்னெட் have pole strength equal to one another. ஸோ இங்கே போல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த சவுத் போல்லையும் நார்த் போல்லையும் போல் ஸ்ட்ரென்த் சேமாக தான் இருக்கும் ஒரு மேக்னெட்னு எடுத்தா அப்படின்றாங்க. இன்னொரு மேக்னெட் கம்பேர் பண்ணும்போது வேணால் சேஞ்சஸ் இருக்கும். இது பெரிய மேக்னெட், இங்கே இருக்கிறது பெருசு, இது சின்னது. ஸோ இதோட போல் ஸ்ட்ரென்த் வேணால் அதிகமாக இருக்கலாம், இதோட போல் ஸ்ட்ரென்த் சின்னதாக இருக்கலாம். பட் ஒரே மேக்னெட்டில் இருக்க நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இது போல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் இஸ் கால்ட் ஜாமெட்ரிக் லென்த். ஸோ இந்த லென்த் இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இந்த லென்த் ஜாமெட்ரிக் லென்த்துன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிட்வீன் அந்த லென்த் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல்ஸ் ஆஃப் பார் மேக்னெட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் லென்த். ஸோ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு இங்கே இந்த ஃபுல் லென்த் ஜாமெட்ரிக் லென்த். பட் போல்ஸ் எப்பவுமே கொஞ்சம் உள்ளே இருக்கும், அந்த எண்டில் இருக்காது. சவுத் போல் இங்கே இருக்குது, உங்களுக்கு நார்த் போல் இருக்குது. இந்த போல்ஸுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேக்னெட்டிக் லென்த்துன்னு சொல்கிறோம். த மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் தேன் ஜாமெட்ரிக் லென்த். கரெக்டு தானே? உங்களுக்கு போல்ஸ் உள்ளே இருக்கிறதுனால மேக்னெட்டிக் லென்த், அதாவது எஸ்லேருந்து இந்த எண்ணுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஜாமெட்ரிக் லென்த் இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜை விட கம்மியாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி த ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் லென்த் அண்ட் ஜாமெட்ரிக் லென்த் இஸ் 5/6. ஸோ மேக்னெட்டிக் லென்த்தும் ஜாமெட்ரிக் லென்த்துக்கான ரேஷியோ 5/6, அதாவது 0.833 கிடைக்குது நமக்கு. ஸோ 5:6 ரேஷியோவில் இருக்குது. மேக்னெட்டிக் லென்த் சின்னதாக இருக்கும் கம்பேர்ட் டு ஜாமெட்ரிக் லென்த். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கண்டினியூவஸ் க்ளோஸ்டு கர்வ்ஸ். ஸோ இப்போ கண்டினியூஸாக இப்போ இப்படி பார் மேக்னெட் இருக்குன்னா, ஸோ எப்படி இப்படி 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 ஸோ இப்படி அதே மாதிரி இப்படி இப்படி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகும். இட் இஸ் அ கண்டினியூவஸ் க்ளோஸ்டு கர்வ். த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல். ஸோ இந்த டைரக்ஷன் எங்கேருந்து எங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எங்கேருந்து எங்கே போகுதுன்னா நார்த் டு சவுத். ஸோ அப்போ ஏரோ மார்க் இப்படி போடுங்க. ஓகேவா? நார்த் போல் டு சவுத் போல் அவுட் சைட் த மேக்னெட். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட் உள்ளேயும் பாஸ் ஆகும். அங்கே எங்கேருந்து எங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எந்த பக்கமாக பாஸ் ஆகுதுன்னா சவுத் போல் டு நார்த் போல், அப்படியே ரிவர்ஸில். ஸோ மேக்னெட்டோட அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகும்.
இது எங்கேருந்து எங்கே போகுது, நார்த்து டு சவுத். அதே மாதிரி இன்னும் உள்ளே பார்த்தீங்கன்னா மேக்னெட் உள்ளே வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் பாஸ் ஆகும். இது எங்கே போகுதுன்னா சவுத்து டு நார்த் போல் போகும். The direction of the magnetic field lines at any point on the curve is known by drawing tangent to the magnetic field lines at that point. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், ஃபீல்டு லைன் இது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எந்த டைரக்ஷன் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எந்த பக்கமாக போகுதுன்னா ஒரு டேஞ்சன்ட் இப்படி வரைய சொல்கிறாங்க. This is called tangent. A straight line is called tangent. ஸோ அப்போ இந்த பக்கமாக போகுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இந்த பர்டிகுலர் பாயிண்டில். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் இந்த பக்கமாக போகுதுன்றது கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பாயிண்டில் சப்போஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட டைரக்ஷன் எப்படி இருந்ததுன்னா மேலே போகுது. இது இந்த டைரக்ஷன் பற்றி நம்ம போக போக டாப்பிக்கில் பார்ப்போம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் வந்து நம்ம போக போக நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். பட் அட் ப்ரெசன்ட் சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகுதுன்னா ஸோ இன் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் மேக்னெட்டிக் டைரக்ஷன் இஸ் திஸ் சைடு. சப்போஸ் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பாயிண்டில் இருந்தால் இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைங்க. ஸோ இந்த பக்கமாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எந்த பக்கமாக போகுதுன்னா இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைங்க, இந்த பக்கமாக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் அட் திஸ் பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட்லேயும் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் வித் ஈச் அதர். ஸோ நிறைய லைன்ஸ் பாஸ் ஆகும், ஒன்றுமே வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஓகேவா? மேக்னெட் சுற்றி நிறைய லைன்ஸ் பாஸ் ஆகும், பட் எதுவுமே இன்டர்செக்ட் ஆகாது. த டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் ஆஃப் த ஃபீல்ட் லைன்ஸ் டிட்டர்மைன்ஸ் த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் க்ளோஸாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த க்ளோஸ்னஸை வச்சு நம்ம ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிச்சிடலாம். த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஸ்ட்ராங் வேர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் க்ரௌட். எந்த இடத்துல க்ரௌட் ஆகுதோ அந்த இடத்துல இப்போ பார் மேக்னெட் வச்சுக்கலாம். இது பார் மேக்னெட்டில். ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே க்ரௌட் ஆகும்னா இந்த நியர் த போல்ஸில் தான் க்ரௌட் ஆகும். மற்றதுலாம் டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். பார்த்தீங்கன்னா போலார் ரீஜனில் தான் உங்களுக்கு நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து ஒன்று சேரும். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேயும் இந்த பர்டிகுலர் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் பக்கத்தில் போகும். பட் இந்த ஏரியாலாம் பாருங்கள் கொஞ்சம் தள்ளி தான் போகும். அப்போ எந்த இடத்துல க்ரௌடடாக இருக்கோ அங்கே தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஸ்ட்ரென்த்து, மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் த ஃபோர்த் பாயிண்ட். ஸோ டிகிரி ஆஃப் த க்ளோஸ்னஸ் ஆஃப் த ஃபீல்ட் லைன்ஸ் டிட்டர்மைன்ஸ் த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஸ்ட்ராங் வேர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் க்ரௌட் அண்ட் வீக் வேர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் வெல் செப்பரேட்டட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எங்கே செப்பரேட்டாக இருக்கோ அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் வந்து வீக்காக இருக்குது. எங்கே க்ரௌட் ஆகுதோ அந்த இடத்துல மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதாவது இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் இப்படி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு பர்டிகுலர் ஏரியா இப்படி நான் செலக்ட் பண்ணுறேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இது தாண்டிலாம் கூட போகும். ஸோ இந்த ஏரியாவில் நான் ஒரு ஏரியா எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஏரியாவில் எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதோ தட் இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். crossing, so the number of magnetic field lines crossing any area நார்மலினா நம்ம எடுத்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக, நம்ம ஏரியா இப்படி எடுத்துக்கோம் அதுக்கு பர்பெண்டிகுலராக இப்படி ட்ராவல் ஆகணும். ஓகேவா? அது பேர் தான் நார்மலி. நம்ம எடுத்த ஏரியாவுக்கு அப்படி ஸ்ட்ரைட்டாக உள்ள நுழையணும். ஸோ அப்படி நுழைஞ்சா தட் வில் கிவ் யூ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். தட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் psi b த்ரூ த ஏரியா. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி டினோட் பண்ணுறாங்க? psi b. மேத்தமேட்டிக்கலி த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ அ சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஏ வெக்டார். ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கோம். ஏன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நிறைய இப்படி பாஸ் ஆகிட்டே போகுது. இஸ் டிஃபைன்ட் ஆஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் psi b through that area. So psi b equals to b vector dot a vector. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னது? b vector dot a vector. அதாவது b வெக்டார்ன்றது இந்த லைன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், a வெக்டார்ன்றது இந்த ஏரியா. ஓகேவா? ஏரியாவுக்கும் நம்ம ஆங்கிள்லாம் மாறும். நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்தால் இது நம்ம நெக்ஸ்ட் ஒன் சொல்லும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த ஏரியா இன்ட்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு psi b மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
இப்போ 2 வெக்டாரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது தட் இஸ் 2 வெக்டாரை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட் psi இஸ் அ ஸ்கேலார் ப்ராடக்ட், அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்றது ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ 2 வெக்டார் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் கிடச்சதுன்னா இட் இஸ் அ டாட் ப்ராடக்ட். இல்லை 2 வெக்டார் மல்டிப்ளை பண்ணி இஃப் யூ கெட் அனதர் வெக்டார், இன்னொரு இந்த இடத்துலையும் ஒரு வெக்டார் கிடச்சதுன்னா இட் இஸ் அ கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? இங்கே வந்து 2 வெக்டார் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் கிடைக்குது. அப்படி ஸ்கேலார் கிடச்சா உங்களுக்கு இட் இஸ் கால் டாட் ப்ராடக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா BA cos θன்னு எழுதிடணும். 2 வெக்டார் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் BA into cos θ. சப்போஸ் நமக்கு இங்கே ஒரு வெக்டார் ப்ராடக்டே கிடச்சதுன்னா BA sin θன்னு எழுதிடணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ டாட் ப்ராடக்ட், அதாவது உங்களுக்கு ஸ்கேலார் இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஸ்கேலாரில் இருக்குது. ஸோ cos θவில் மல்டிப்ளை பண்ணும். ஸோ BA cos θன்னு கிடச்சிச்சு. வேர் B is perpendicular to area, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் perpendicular to this area. நம்ம எடுத்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எடுத்த ஏரியா பக்கமே போகுது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் வாங்க, இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்டு. இப்போ எந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கும், எங்கே கம்மியாக இருக்கும்னு பார்த்துக்கலாம். இஃப் θ ஈக்குவல்ஸ் 0, அதாவது நம்ம எடுத்த ஏரியாவுக்கும் நம்ம ஏரியா எப்படி எடுத்துருக்கோம், நம்ம ஏரியாவும் நம்மளோட ஏரியாவும் இதே டைரெக்ஷனில் இருக்குது. 1 minute. நம்ம எடுத்த ஏரியாவும் சேம் டைரெக்ஷனில் இருக்குது. கரெக்டாக சேம் டைரெக்ஷனில் எடுத்துருக்கோம். அதாவது இந்த டப்பா, நம்ம இந்த டப்பா செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டப்பாவும் இங்கே கீழேருந்து கோடு போடுங்க. ஸோ சேம் லைனில் தான் வந்திருக்கு. நம்ம எடுத்த டப்பாவும் உள்ளே போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் உங்களுக்கு கிளியராக வேணால் இன்னொரு வாட்டி போடுறேன். உங்களுக்கு கீழே டயக்ராம்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த டயக்ராம்லேயே வேணால் பார்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா இல்லை. ஓகேவா? இதுதான் அந்த இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஏரியா. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இப்படி பாஸ் ஆகுது. இப்போ நம்ம எடுத்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக அப்படியே போகுது, அதாவது ஆங்கிள் வந்து 0. இப்போ இது நம்ம எடுத்த ஏரியா, இங்கேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது. ப்ளூ கலரில் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஏரியாவோட டைரெக்ஷன் எந்த பக்கமாக எடுத்துருக்கோம், ஏரியாவும் இப்படி தான் போகுது. ஓகேவா? ஏன்னா மேலேருந்து இப்படி கோடு போட்டலாம். ஏரியாவும் நம்ம எடுத்த ஏரியாவும் இதுவும் பேரலாக இருக்குது. அப்போ ஆங்கிள் θ ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். 0 ஆங்கிள் வந்து 0. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்துக்கலாம். சப்போஸ் θ 0 வந்தால் உங்களுக்கு cos 0வோட வேல்யூ 1. அப்போ அந்த பொசிஷனில் எப்போ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்ம ஏரியாவுக்கு பேரலாக போச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு θ வந்து 0. அந்த இடத்துல cos θக்கு பதிலாக நீங்கள் 1, cos 0வோட வேல்யூ 1. அப்போ cos θக்கு பதிலாக நீங்கள் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் BAன்னு கிடைக்கும். இது psi Bயோட வேல்யூ. psi B இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு BAன்னு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். psi Bயோட வேல்யூ எப்படி இருக்குது, மேக்ஸிமமாக இருக்குது. நம்ம எடுத்த ஏரியா பக்கமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ அந்த ஸ்பெஷல் கேசஸ் பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ வென் B is normal to the surface, that is θ equals 0. ஸோ இந்த Bனா மேக்னெட்டிக் ஃபீல்ட், இட் இஸ் நார்மல் டு த சர்ஃபேஸ். ஸோ ஆங்கிள் வந்து உங்களுக்கு 0 டிகிரின்னு கிடைக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் psi B equal to psi BA. ஏன்னா cos 0ன்னு போட்டால் cos 0வோட வேல்யூ 1. ஸோ அப்போ உங்களுக்கு மேக்ஸிமமான ஃப்ளக்ஸு கிடைக்குது. ஸோ வென் B is parallel to the surface, that is θ வந்து 90 டிகிரி. இப்போ சர்ஃபேஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம பேரலாக போகுது, மேக்னெட்டிக் லைன்ஸு இப்படி போகுது. ஓகேவா? சர்ஃபேஸ் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம், இது வந்து பேரலாக போகுது. இங்கே எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ psi B will be 0. ஓகே, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இது ஏன்னா இந்த ஏரியா உள்ள பாஸ் ஆகலை, நம்ம எடுத்த ஏரியாவுக்கு பேரலாக போயிட்டுருக்கு. தட் இஸ் 90 டிகிரி இருக்குது. ஓகேவா? நம்ம எடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா இப்படி போனோம், இந்த மாதிரி போனால் தான் வந்து உங்களுக்கு ஃப்ளக்ஸ் இருக்கும். நம்ம எடுத்த ஏரியாவுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பேரலாக போச்சுன்னா அந்த இடத்துல ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும், 0ன்னு இருக்கும். சப்போஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நாட் யூனிஃபார்ம். இது நெக்ஸ்ட், சரி அதுக்கப்புறம் போயிடலாம். ஸோ உங்களுக்கு மெயின் 2 கேசஸ், ஸ்பெஷல் கேசஸ் A, B. ஒன்று ஃபஸ்ட் கேஸ் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இதுக்குள்ளே இப்படி போச்சுன்னா மேக்ஸிமமாக இருக்கும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இல்லை நம்ம எடுத்த ஏரியா இப்படி இருக்குது, இப்படி போகுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இங்கே வந்து ஃப்ளக்ஸ் டென்சிட்டி 0. இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து இந்த மாதிரி கோணையாக எடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம
இப்படி எடுக்கிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி விட இது கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு எடுத்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இப்போ இதுக்கும் கொஞ்சம் ஆங்கிள் மாறி இருக்கா? ஸோ இப்போ ஆங்கிள் மாறி இருக்குது. ஸோ உங்களுக்கு தீட்டாவோட வேல்யூ வந்து 90க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லை 0க்கு கொஞ்சம் மேலே இருக்கும். அப்படி இருந்தால் உங்களுக்கு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கொஞ்சம் கம்மி. ஆங்கிள் பாருங்கள், இப்படி இந்த லைட்டாக இப்போ கீழேருந்து ஆங்கிள் மேலே. இப்போ அதுவும் தனியாக உங்களுக்கு டயக்ராம் போடுறேன். ஓகேவா? ஸோ இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதே ப்ளூ லைனில் போட்டுக்கலாமா? ஸோ இதே லைனில் நம்ம எடுத்த ஏரியா வெக்டார் அப்படியே இருந்ததுன்னா உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இல்லை அந்த ப்ளூ வெக்டார் லைட்டாக ஆங்கிள், நம்ம எடுத்த ஏரியா வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இப்போ இந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் அதிகமாகுது, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். இந்த இடத்துல ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதிகமாகும். இந்த இடத்துல தட் இஸ் 90 டிகிரி. ஓகேவா? நம்ம எடுத்த ஏரியாவுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் 90 டிகிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி 0 ஆகிடும். அதுதான் இந்த ஸ்பெஷல் கேசஸில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னா IB ஈக்குவல்ஸ் டு இன்டெகிரேட் பண்ணிடலாம். இன்டெகிரேஷன் B வெக்டார் டாட் DA வெக்டார் நம்ம நோட் பண்ணிடலாம். சப்போஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நாட் யூனிஃபார்ம் ஓவர் த சர்ஃபேஸ், தி ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் as மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இல்லை. ஓகேவா? ஒரு பக்கம் போகுது, கேப் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூனிஃபார்மாக இல்லாத இடத்துல நம்ம எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ BDA அப்படின்னு நம்ம BDA வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியாவை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் B வெக்டார் டாட் DA வெக்டார், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா வெக்டார் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேவா? இது இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. போக போக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த லெசன் எடுக்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. எப்போ இன்டெகிரேட் பண்ணணும், எப்போ டிஃப்ரென்ஷியேட். மோஸ்ட்டாக இதில் ஃபிசிக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டோம், இன்டெகிரேஷன் நம்ம நிறைய பண்ணுவோம். எப்போ இன்டெகிரேஷன்லாம் பண்ணுன்றது இந்த லெசன் போக போக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து யூனிஃபார்மாக இல்லாத இடத்துல ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இன்டெகிரேட் பண்ணிடணும். BAவை இன்டெகிரேட் பண்ணால் இன்டெகிரேஷன் ஆஃப் BDA, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ஏவை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னல, என்ன சொன்னேன் உங்களுக்கு, இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் சொன்னேன்? நம்ம 2 வெக்டார் மல்டிப்ளை பண்ணால் இங்கே. ஸோ இப்போ B வெக்டாரையும் A வெக்டாரும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் இன்னொரு வெக்டார் ஃபார்மில் இருந்தால் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இங்கே உங்களுக்கு வெக்டார் ஃபார்மில் இல்லை, ஸோ இட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு உங்களுக்கு அதாவது மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு டைரெக்ஷன் இருக்காது. அப்படி இல்லைனா தான் உங்களுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருந்தால் தான் வந்து காஸ்டிட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வெக்டார் குவான்டிட்டியாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல சைன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ உங்களுக்கு டீப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கொஷின் ரைஸ் பண்ணலாம், இல்லை எனக்கு பர்சனலாக கூட காண்டாக்ட் பண்ணலாம், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. The SI unit of magnetic flux is Weber, which is denoted by symbol WB. இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 11th நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்துருப்போம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து ml square T minus 2 A minus 1. The CGS unit of magnetic flux is Maxwell. So 1 Weber equals to 10 power 8 Maxwell. இந்த மூணுத்தையும் இதெல்லாம் வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி வந்து நான் போடுற டயக்ராம்ஸு, இந்த டயக்ராமு, இந்த டெரிவேஷன்ஸு அதெல்லாம் போட்டாலே உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் as the number of magnetic field lines crossing per unit area kept normal to the direction of the lines of the force. இதுதான் வந்து நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் தமிழில். அதை வந்து உங்களுக்கு டெஃபினேஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ எடுத்து முடிச்சோடனே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இதை படிச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்னன்னு கேட்டாங்கன்னா இதை தான் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் போயிடலாம், அது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எர்த்தில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக், இப்போ எர்த்தே வந்து மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இங்கே வந்து பார் மேக்னெட் தான் எடுத்துருக்கோம் எக்ஸாம்பிளாக. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாலாம் இருக்காது. இப்போ எல்லா லைன்ஸும் வந்து சேம் டைரெக்ஷன் சேம் மேக்னிடியூட் இருந்தால் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்துடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் சேம் டைரெக்ஷன் அண்ட் சேம் மேக்னிடியூட். சேம் மேக்னிடியூட்னா டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதோட மேக்னிடியூடும் சேமாக இருக்குது, டைரெக்ஷனும் சேமாக இருந்தால் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு.
எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. லோக்கலி எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம். லோக்கலினா உங்கள் ஏரியாவில் நீ எர்த்தே எடுத்தேன்னு வச்சுக்கேன், நம்ம நார்த் போல் சவுத் போல் போலார் ரீஜன்லாம் பார்த்தா யூனிஃபார்மாலாம் இருக்காது. பட் லோக்கலி நீங்கள் இருக்க ஏரியாவில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து யூனிஃபார்மாக தான் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் யூனிஃபார்மாக தான் இருக்கும். நம்ம பெரிய டிஸ்டன்ஸ்னு எடுத்தால் வேணால் யூனிஃபார்மாக இருக்காது. ஓகேவா? நம்ம சின்ன இடத்துல லோக்கலாக ஒரு இடத்துல எடுத்தால் யூனிஃபார்மாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள், என்டையர் ஏரியா ஆஃப் யுவர் ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. Magnetic field is said to be non-uniform if the magnitude or direction or both vary at different points in a region. ஒன்று உங்களுக்கு மேக்னிடியூட் வேரி ஆகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கான்ஸ்டன்ட், பட் மேக்னிடியூட் இல்லை, மேக்னிடியூட் இஸ் நாட் சேம். ஓகேவா? மேக்னிடியூட் வந்து சேமாக இல்லாததுனால இது வந்து நான் யூனிஃபார்ம். இதில் பாருங்கள், டைரக்ஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். இதில் டைரக்ஷன் கான்ஸ்டன்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து டைரக்ஷன் மேலே கீழே போயிட்டு வருது. ஸோ பி, டைரக்ஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், பட் மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டண்டாக இருக்குது. ஓகே, 4 லைன் பக்கத்தில் ஈவனாக இருக்கா? ஸோ அப்போ மேக்னிடியூட் சேமாக இருக்குன்னு அர்த்தம், பட் டைரக்ஷன் மட்டும் கான்ஸ்டன்டாக இல்லை. ஸோ திஸ் இஸ் நான் யூனிஃபார்ம். இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு டைரக்ஷனும் மாறுது, ஒன்றுத்துக்கு ஒன்று உள்ள டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இதில் டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அதுதான் வந்து மேக்னிடியூடு. ஸோ இது யூனிஃபார்மில் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது, பட் இதில் ஃபஸ்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 மேக்னெட்டிக் லைன்ஸ் வேரி ஆகுது. ஸோ இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து மேக்னிடியூட் சேமாக இல்லை, பட் டைரக்ஷன் சேமாக இருக்குது. இங்கே மேக்னிடியூட் சேமாக இருக்குது, பட் டைரக்ஷன் சேமாக இல்லை. இங்கே ரெண்டுமே சேமாக இல்லை. ஸோ திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் அ பார் மேக்னெட். ஸோ பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போல்ஸில் வந்து எல்லாம் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் பாருங்கள் பெருசாக மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் இல்லை. ஸோ அதனால தான் நடுவில் பெருசாக எதுவும் அட்ராக்ட் ஆகாது. அயன் ஃபீல்டிங்ஸில் போய் வச்சிங்கன்னா இந்த இடத்துல எதுவும் இருக்காது. எங்கே இருக்கும்? மேக்ஸிமம் போலார் ரீஜனில் தான் வந்து அயன் ஃபீல்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பேசிக் டெர்மினாலஜிஸ் யூஸ்ட் இன் மேக்னெட்டிசம். இந்த லெசனில் நம்ம யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிஸ்லாம் பார்த்தாச்சு. என்னெல்லாம் பார்த்துக்கணும் திரும்ப ஒரு வாட்டி குவிக் கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதோட டைரக்ஷன்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் பேசிக்ஸ் ஆஃப் மேக்னெட்டிசம், பேசிக் டெர்மினாலஜிஸ், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ளே போக முடியும். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம கவர் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.